வணக்கம். இது காதல் கனவுகளின் மீண்ட சொர்க்கம் நீ எனக்கு. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 1. வாங்க வாங்க திருச்சி தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் என்று கூவல் சத்தத்துடன் இரவு மணி 12 என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் அலையல என மக்கள் கூட்டமும் வாகனங்களின் இரைச்சலும் நிறைந்திருக்க அந்த அந்தி வேளையிலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஜெகஜோதியாக்கி வைத்திருந்தது. டே ஆதி, நீ மட்டும் என் கையில சிக்குன அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். உன் மேல கொலை வெறியில இருக்கேன்டா என்று நமது நாயகன் மகேஷ் என்ற மகேஸ்வரன் கைபேசியில் கத்த, மச்சான் சாரிடா, எப்பவுமே இப்படி ஆனதில்ல, புது பையன் தெரியாம சொதப்பிட்டான், இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. மகேஷ் அதற்கு, ஸ்லீப்பர்னா கூட பரவாயில்ல, இந்த பஸ்ல எப்படிடா போறது? மச்சான், எப்பவும் ட்ரெயின்ல போற உனக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கும். டேய், அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இரு, உன்னை ஊருக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். பீப் பீப் என்ற ஹார்ன் மொழியுடன் பேருந்து கிளம்ப தன் இருக்கையில் அமர்ந்த மகேஷுக்கு இன்றைய இரவை எப்படி நெட்டித் தள்ளுவதோ என்று எரிச்சலுடன் அமர்ந்திருக்க பேருந்து உருமலுடன் தன் பயணத்தை தொடங்கியது. தன் இருக்கையை படுப்பதற்காக வாகாக இழுத்து விட்டான். தன் தோழனை மனதுக்குள் வசைபாடியவாறே தன் நீண்ட கால்களை குறுக்கி மார்கழி மாத குளிரை தணிக்க போர்வைக்குள் தன்னை அடக்கியபடி தூங்க முயற்சித்தான். அப்போது திடீரென்று ஓட்டுநர் சடன் பிரேக் அடிக்க தன்னையும் மீறி முன்னுக்கு தள்ளப்பட்டான். ஏமா, அறிவிருக்கா? ஏன் இப்படி குறுக்க வந்து விழ பாக்குற? வேகமாயிரி தொலை என கண்டக்டரின் குரல் அதிர மகேஷ் மேலும் கடுப்பானான். அந்த சடன் பிரேக்கால் அவன் கால்கள் எதிர் சீட்டில் மோதியதில் லேசாக வலித்தது. கண்டக்டரை போலவே அவன் உதடுகளும் கண்ணுக்கு தெரியாத அந்த பெண்ணை வைய துடித்தது. அவன் மூடியிருந்த கண்களை திறக்கவில்லை. சார், வேற சீட் இல்லையா? உனக்காக வண்டியை நிப்பாட்டினதே பெருசு, இந்த ஒரு சீட்டு தாமா இருக்கு, வேணும்னா உட்காரு, இல்லைன்னா இறங்கிக்கோ என்று கண்டக்டர் கராராக சொல்ல, இல்ல பரவாயில்ல என்று அந்த பெண்ணின் குரல் வெகு அருகில் கேட்க மகேஷ் மனதுக்குள், ஓ, மேடம் வந்தது லேட்டு, இதுல ரைட் ராயலா இவங்களுக்கு சீட்டு வேணுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அந்த பெண் அவனை கூப்பிட, தூங்காத போதும் தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பவனைப் போல வெகு சிரமத்துடன் அவன் இமைகளை திறக்க, சார் ப்ளீஸ் கொஞ்சம் உள்ளத்தில் உட்கார முடியுமா என்றால் அந்த பெண் கெஞ்சும் குரலில். மகேஷ் நொடியில் எடை போட்டான். டாப்ஸும் ஜீன்ஸும் அணிந்து சிக்கென்று இருந்தால் அந்த குமரி பெண் 22 வயதை ஒட்டியே இருக்கக்கூடும். கூந்தல் விரிந்து பறந்திருக்க துப்பட்டா செய்ய வேண்டிய பணியை அவள் கூந்தல் செய்திருந்தது. ஓடி வந்ததில் அவள் கன்னங்கள் மேலும் சிவந்திருக்க அவள் கண்கள் அபிநயத்துடன் அவனிடம் விண்ணப்பித்தது. ஆனால் மகேஷ் இன்று ஏற்கனவே ஆதி மீது கடுப்பில் இருக்க அவளுக்காக இறங்க மனம் வரவில்லை. சாரி, செட்டில் ஆயிட்டேன், நீங்களே உள்ள போய்க்கோங்க என்று முடிவாக கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் அவனை இடித்து கொண்டு உள்ளே சென்றாள். பாவம், தள்ளி உட்கார்ந்திருக்கலாமோ என்று மனம் கேட்க, உள்ள உட்கார்ந்தா என்ன, வெளியில உட்கார்ந்தா என்ன என்று மனதை சமாதானம் செய்ய தூக்கம் அவன் கண்களை தழுவியது. அரை மணி நேரம் சென்றிருக்க மகேஷுக்கு லேசாக தூக்கம் கலைந்தது. பேருந்து சீறி பாய்ந்து கொண்டிருக்க கனமான போர்வையும் மீறி குளிரின் சீற்றம் அவன் தூக்கத்தை கலைத்திருந்தது. எங்கும் இருள் பரவி இருக்க அவன் பார்வை எதேச்சையாக தன் அருகில் அமர்ந்திருந்தவள் பக்கம் திரும்ப அந்த இருளிலும் அவள் முகம் பளிச்சென மின்னியது. கவிஞர்கள் ஏன் பெண்ணின் முகத்தை வர்ணிக்க கனிகளை நாடுகிறார்கள் என்பதும் புரிந்தது. ஜன்னல் அருகில் உட்கார்ந்திருந்தவள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் சிவந்த உதடுகள் லேசாக துடிப்பதை பார்த்தவனுக்கு அதை அடக்கும் ஆவல் தோன்ற தன்னையே கடிந்து கொண்டான். சரியான லூசா இருப்பா போல, ஏதாவது ட்ரெஸ் எடுத்து மூடி தூங்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி குளிர்ல நடுங்கிட்டு இருக்காளோ என்று எண்ண அவள் எந்த லக்கேஜையும் கொண்டு வந்த மாதிரி அவனுக்கு நினைவில்லை. பாவம் என்று அவளை பார்த்து தவித்தவன் தன் முன்னால் தொங்கவிட்டிருந்த தன் கனமான கோட்டை அவள் மீது போர்த்தி விட்டான். தூக்கத்தில் இருந்தவள் அந்த கதகதப்பு கிடைத்ததும் அந்த கோட்டை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மகேஷுக்கு அந்த கோட் இருக்கும் இடத்தில் தான் இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு ஏக்கம் உண்டானது. அவனுக்கே ஆச்சரியம். 26 வயது வாலிபன் அவனுக்கு இதுவரை எந்த பெண்ணிடமும் அப்படி ஒரு எண்ணம் தோன்றியதே இல்லை.
அவன் தாய் கற்பகவல்லி இதோடு அவனுக்காக 100 பெண் பார்த்திருப்பார். 100 பெண்ணுக்கும் 1000 குறை சொல்லி மறுத்தவனுக்கு இன்று இந்த பெண்ணின் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தவனால் அவள் மீதிருந்த பார்வையை எடுக்க முடியவில்லை. அப்போது பேருந்து திடீரென்று நிறுத்தப்பட அவள் விழிகள் மெலிதாக திறக்க மகேஷ் அவன் பார்வையை அவள் மீதிருந்து அகற்றிய போதும் நொடிப்பொழுதில் அவள் அவனின் கள்ளப்பார்வையை கண்டிருக்கக்கூடும். அவன் தூக்கத்தில் இருப்பது போல் பாவலா செய்ய, ஏய் நீ அந்த பஸ்ல ஏறா, நான் இந்த பஸ்ல பாக்குறேன், இன்னைக்கு அவ எங்க போயிடறான்னு பார்த்துடலாம் என்று சில குண்டர்களின் ஆக்ரோஷமான குரல்கள் வெளியில் கேட்க அவன் அருகில் பூக்களின் நறுமணம் வீச, சார் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கண்டுக்காதீங்க என்ற அந்த பெண்ணின் மெல்லிய குரல் அவன் காதருகில் கேட்க அவன் போர்வைக்குள் அவளும் குடியேறியிருந்தாள். அவன் நெஞ்சோடு அவள் தலை சாய்த்திருக்க அவளின் ஸ்வரிசம் மகேஷுக்குள் பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. பெண்ணும் பூவும் ஒன்றுதானோ என்ற சந்தேகம் கூட எழுந்தது. அப்போது பரட்டை முடியும் மாமிச மலை போன்ற ஒரு குண்டன் பஸ்ஸுக்குள் ஏறி நடக்கத் தொடங்க, யார் சார் நீங்க என்று கண்டக்டர் அதட்ட அந்த அசுரன் திரும்பி முறைத்து பார்த்த பார்வையில் கண்டக்டரும் அடங்கிவிட அந்த கொடியவன் அவர்கள் சீட்டை நெருங்கியிருந்தான். கணவன் மனைவி போல் இவர்கள் ஒட்டி கிடக்க அந்த பெண்ணின் இதய துடிப்பு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் துடித்து கொண்டிருந்தது. அவள் தவிப்பை உணர்ந்தவன் அவன் கையை அவள் மீது போட்டு மேலும் அவனோடு சேர்த்து கொண்டான். அவளிடம் இருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை. அந்த குண்டன் அவர்களின் நெருக்கத்தை பார்த்து அடுத்த சீட்டுக்கு சென்றான். மகேஷுக்கு நிம்மதி பிறந்தது. ஆனால் அவன் சென்றது தெரிந்தால் அவன் கட்டி அணைத்திருக்கும் சொர்க்கமும் விலகிவிடுமோ என்ற கவலை தோன்ற அமைதி காத்தான். பேருந்தும் புறப்பட்டது. சார் அந்த அடியால் போயிட்டானா என்று அவள் தலை தூக்காமல் மெல்ல வினவ, இல்லை இல்ல என்று இல்லை இல்ல என்று விலகப் போனவளை அவன் தன்னுள் அடக்க, அப்பாடா போய் தொலைஞ்சானுக என்று மற்றவர்களின் நிம்மதி குரல்கள் எதிரொலிக்க அவள் அவனை விட்டு விலகியதோடு அவனை ஒரு எழன பார்வை பார்த்து, ஏ மிஸ்டர், இப்படி ஒரு பெண்ணுக்கிட்ட அநாகரியமா நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை என்றாள். சற்று முன் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று அமைதி காத்தவள் இப்போது சீரிப்பாய அவளை கண்டு வியந்தவனாய் அவனுக்கு அவளிடம் மேலும் வம்பிழுக்கும் ஆர்வம் கூடி போக, யாரு நான் அநாகரியமா நடந்துட்டு இருக்கேனா? நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹீரோ மாதிரி இருக்கிறது உண்மைதான். அதுக்காக என்னை கட்டிக்க முடியலேன்னு என் கோட்டை என்னம்மா கட்டி பிடிச்சிட்டு இருக்க பாரு என்று சுட்டி காட்ட, எப்போது அந்த கோட்டை எடுத்தோம் என்ற சந்தேகம் எழுந்த போதும் அவன் எப்போது கோட்டை அவனுடன் ஒப்பிட்டானோ அது இப்போது நெருப்பு கங்காய் சுட்டெரிக்க அதை அவன் மீதே போட்டு விட்டாள். கோட்டை தூக்கி போட்டுட்டா சரியா போயிடுமா? ஏமா நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மேல சாஞ்சு படுத்த, என்னமோ நானா உன்னை கட்டிக்கிட்ட மாதிரி பேசுற என்று அவன் கூற, என்னை அம்மானு கூப்பிடாதீங்க என்று அவள் இடைமறிக்க, சரி அப்போ உன் பேரை சொல்லு என்று அவன் தூண்ட, நான் எதுக்கு உன்கிட்ட பேரை சொல்லணும், அப்ப நானே பார்த்துக்கிறேன் என்று அவன் பார்வை அவள் கழுத்தில் இருந்து நீண்டு தொங்கிக் கொண்டிருந்த ஐடி கார்டில் நிற்க அவன் பார்த்துவிடக்கூடாது என்று விரைந்து அவள் கைகள் மறைத்த போதும் மதுவந்தி என்ற பெயருடன் அவளின் சிரித்த முகத்தையும் அவன் படித்து முடித்திருந்தான். மதுவந்தி, வாவ், அழகான பெயர், உனக்கு ஏத்த பெயர் தான். ஏ மிஸ்டர், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணியேன்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். இப்போ உன்கிட்ட மாட்டினதுக்கு அவங்க டார்ச்சரே பரவாயில்ல போலன்னு இருக்கு. ஓ அப்படியா, அப்ப அவங்களே கூப்பிட்டுருவோம் என்று சொல்ல அதே நேரம் பஸ்ஸும் நிற்க, அட உன் மாமா பசங்க திரும்ப வந்துட்டாங்க போல என்று அவன் ஜாலியாக சொல்ல மதுவந்தியின் முகம் பாறை போல் இறுகியிருந்தது. டோல்கேட்டுக்காக பஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த மகேஷ் அவளை சீண்ட அவன் எங்கு அவர்களை அழைத்து விடுவானோ என்று பயந்து தன் கையால் அவனது வாயை மூட, ப்ளீஸ் தயவுசெய்து அவங்களை கூப்பிடாதீங்க என்று அவள் இதழ்களுடன் விழிகளும் கெஞ்ச அவள் தவிப்பை ரசித்தவன் அவன் இதழ்களை அழுத்தி கொண்டிருந்த அவள் பூ விரல்களும் இதம் தர அதை சுவைக்கும் ஆசையில் லேசாக அவன் கடிக்க பஸ்ஸும் கிளம்பியது. இனி ஆபத்தில்லை என்பதை உணர்ந்தவள் அவன் மீதிருந்த கையை எடுத்து, கொஞ்சம் கூட டீசன்சி இல்லையா என்று அவன் எச்சல் பட்ட உள்ளங்கையை அருவறுத்தவளாய் யோசித்தவள் அவன் சட்டையின் கைப்பகுதியில் அழுத்தி தேய்த்து சுத்தப்படுத்த, நல்லா தேய், குளிருக்கு சுகமா இருக்கு என்றான். எல்லாம் என் தலை எழுத்து என்றவள் தூக்கம் வராத போதும் அழுந்த கண்களை மூடிக்கொள்ள, மதுவந்தி என்று மனதுக்குள் உச்சரித்தவன் அவளுக்கு ஏத்த பெயர்தான் என்று நினைத்தவனாய் அவளை அவன் மனதுக்குள் படம் பிடித்து தூங்கி போனான்.
நன்றி நேயர்களே. இனி அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். அதனுடன் பகிரவும் செய்யுங்கள்.